தெருமுனை கூட்டங்கள் அதிகமா போடணும். குறிப்பா 15 பூத்த ஒண்ணாக்கி, ஒரு தெருமுனை கூட்டத்த நீங்க போட்டே ஆகணும். அப்படி போடணும். நான் அதுக்கு ஆட்கள்லாம் ரெடி பண்ணி லிஸ்ட் போடுறேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்க ஆட்கள் வருவாங்க. நீங்க தெருமுனை பிரச்சாரம் பண்ணணும். அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் பூத் கமிட்டி சம்மந்தமாவும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காரு. இது எல்லாமே ஓப்பன்ல பேசின விஷயங்கள். பட் மறைமுகமா அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏற்கனவே 2 முறை சொன்னோம். ஒரு மைத்துனரும், மகனும் வந்து ஏற்கனவே சர்வே பண்றாங்க. இவருடைய இந்த டூர வந்து அவங்க 2 பேரும் 2 ஆங்கிள்ல பார்க்குறாங்க. அவங்க வந்து கூட்டம் எப்படி இருக்கு? உண்மையிலேயே ஆர்கனைஸ் கூட்டமா? இல்ல வந்துட்டு எடப்பாடி வந்து வேன் நின்னோனே ஒரு கூட்டம் கலைய ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க. எந்தெந்த தொகுதிகள் அப்படின்னு பார்த்ததுல, ஒரு 13 மாவட்ட செயலாளர்கள் மேல கடுமையான அதிருப்தி இருக்கு. சரியா ஓ! இல்ல அவங்க ஒர்க் பண்ணல. ஸோ அந்த 13 மாவட்ட செயலாளர்களையும் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி, எடப்பாடி மகன் மிதுன் வந்து ஒரு லிஸ்ட் குடுத்துருக்காரு. சரியா ஒர்க் பண்ணல அவங்க. அதனால 13 மாவட்ட செயலரையும் மாத்திடலான்னு. ஸோ அதற்கான அறிவிப்புகள் படிப்படியா வந்துரும் அப்படின்றாங்க. 4வது கட்ட பிரச்சாரத்த அவர் வந்து ஆரம்பிக்கிறார். 1ஆம் தேதி ஆரம்பிக்க போறார் எடப்பாடி. ஸோ அந்த அந்த டைம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட செயலாளர்களுடைய மாற்றம், அறிவிப்பு அந்த 13 மாவட்ட செயலாளர்களையும் ஒரு சேர அறிவிக்க மாத்தப் போறாரா? இல்ல லிஸ்ட்டா 2, 2, 3 பேரா மாத்தப் போறாரான்னு தெரியல. பட் கண்டிப்பா மாத்திருவாரு அப்படின்னு சொல்றாங்க.